வணக்கம். இந்த அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன வேறுபாடு, இதை கவனித்து பார்த்தோம்னா, அறிவியல்ன்றது எல்லாத்தையுமே பிரித்து பார்க்கறது. இப்போது ஒரு மாம்பழம் கொடுக்குறோம், நீங்கள் இது வரைக்கும் மாம்பழத்தையே சாப்பிட்டதில்லைன்னு வச்சுக்கலாம். இப்போது ஒரு அறிவியல் பூர்ணமாக இதை பார்த்தோம்னா, அவர் இதை கட் பண்ணி விட்டமின், இதில் என்ன மினரல்ஸ் இருக்குது, இது என்ன சைஸ் வருது, இது எல்லாமே சொல்லுவார். ஆனால் ஆன்மீகன்றது இதை ருசித்து பார்க்கறது. எப்போ நம்ம அறிவியல் பூர்ணமாக போயிட்டே இருந்தோம்னா அதை ருசிக்க முடியாது. ஆனால் ருசிக்கிறது தான் நோக்கம். எப்போ எதுக்காக உங்களுக்கு அறிவியல் பூர்ணமாக சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு பசி இல்லை, அதனால் இதில் விட்டமின் இருக்குது, இது நல்லது, இது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறோம். ஏதோ ஒரு டைம் நீங்கள் அதுக்குள்ளே வருவீங்க, அந்த சுவையை உணரணும். இதுதான் நோக்கம். நீங்கள் பசியோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அறிவியல் பற்றி ஒன்றும் அக்கறை இல்லை, நேராக போய் மாம்பழத்தை சாப்பிடுவீங்க. நான் பிடிச்சி அறிவியல் சொன்னால் கூட நீங்கள் அதை பற்றி கேட்க மாட்டீங்க, முதல்ல பசி ஆறட்டும்னு சொல்லிடுவீங்க. அந்தளவுக்கு உங்களுக்குள்ள ஆன்மீக பசி வரணும். அதுக்காக தான் அறிவியல் நோக்கி கொஞ்சம் அறிவியல் பூர்ணமாக கொண்டு போகிறோம்.